இன்னைக்கு எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமனான டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்டி பெஸ்ட்டா இல்லாட்டி எஸ்ஐபி பெஸ்ட்டா அப்படிங்கிற கொஸ்டின் தான் எல்லாத்துக்குமே இருக்குது. அது எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃப்டினா என்ன? ஃபிக்ஸடு டெபாசிட். நீங்கள் வந்து பேங்க்கில் போய் கொஞ்சம் பணம் வச்சுட்டு அவங்க வந்து கேரண்டியாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் பேங்க்கில் ஃபஸ்ட்டே அவங்க சொல்லிடுவாங்க, நாங்கள் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இதில் வந்து எஃப்டியில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 100% இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃபானது, கேரண்டியாக உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். இன்னொன்று என்னென்னா நோ டென்ஷன், அதாவது டென்ஷன் எதுவுமே இருக்காது. இதில் இருக்கக்கூடிய பேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ இன்ட்ரெஸ்ட் தான் இதில் இருக்கக்கூடிய மெயின் ஃபால்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஸ்ஐபினா என்ன? சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மாதம் நம்ம 5000 ரூபா எவ்வளோ ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதாவது இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்து தான் அமையும். இது எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஜ் படியே சொல்லலாம் இதை. இப்போ உங்களுக்கு வந்து ஏஜ் பார்த்தீங்கன்னா 25லேருந்து 35 வயசு இருக்குது அப்படின்னா நீங்கள் 70% எஸ்ஐபிலையும் 30% வந்து எஃப்டிலையும் போடலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது லாங் டயத்துக்கு ஒரு நல்ல வெல்த்தை வந்து இது வந்து உருவாக்கி தரும் உங்களுக்கு. 35 வயசுலேருந்து 50 வயசு வரை இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 50% எஃப்டிலையும் 50% எஸ்ஐபிலையும் போடலாம். உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து 50க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீ ஒரு 20% எஸ்ஐபிலையும் 80% நீங்கள் வந்து எஃப்டிலையும் போட்டால் அது சேஃபாக இருக்கும். ஃபைனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்டியா எஸ்ஐபியா அப்படின்னு ரெண்டுமே ஃபைட்டு கிடையாது. ரெண்டுமே கம்பைனாக தான் இருக்கும். உங்களோட டார்கெட் என்ன அதை பொறுத்து தான் இது வந்து அமையும். நீங்கள் லாங் டைமுக்கு பண்ணதாக இருந்தால் நீங்கள் ஒரு எஸ்ஐபி போட்டுக்கோங்க. ஷார்ட் டயத்துக்கு உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி ஃபண்ட் அந்த மாதிரி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து எஃப்டி போட்டுக்கலாம். இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அருண்.